வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வந்தவர்களின் பேருந்து மோதி மீன் வியாபாரி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். அல்லைப்பிட்டியை சேர்ந்து 61 வயதுடைய கண்ணதாஸ் பிரேமதாசன் எனும் மீன் வியாபாரியே இவ்வாறு உயிரிழந்தவராவார். யாழ்ப்பாணத்திலிருந்து நைனாதீவு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை வீதியில் அல்லைப்பிட்டி சந்தைக்கு அருகாக பயணித்த மோட்டார் சைக்கிளை மோதியதை தொடர்ந்து இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் அவர் உடனடியாக மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் அவர் மேலதிக சிகிச்சையின் போது உயிரிழந்தார். இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் 35 கிலோ 400 கிராம் எடையுடைய ஆமை இறைச்சியுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் மேற்கொள்வதை தொடர்ந்து அந்த கூட்டணியுடனான அரசியல் கூட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் 13வது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பில் அவர்கள் தமக்குள் ஒன்று கூடி கலந்துரையாடல்களையும் நடாத்தியுள்ளனர். இதையடுத்து தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கும் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக அந்த கட்சிகள் நடந்து கொண்டதாக கருதி பேரவையில் இருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பொன்றையும் நடாத்தியுள்ளார். அதில் பேரவையில் பங்காளி தரப்பாக உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரின் செயற்பாட்டில் அதிருப்தி தெரிவித்ததுடன் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து 13வது திருத்தம் தொடர்பில் கதைத்துள்ளனர். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் ஒற்றையாட்சி முறைக்குள் தமிழ் தேசிய அரசியலை நடாத்துவதற்கு இடமில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். அத்துடன் 13வது திருத்தம் தமிழர்களுக்கான தீர்வல்ல, ஏக்கிய ராஜ்ய யோசனைகளுக்கும் இடமில்லை என்றும் தெளிவாக கூறியுள்ளோம். இவற்றுக்கெல்லாம் இணங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் எம்முடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர். ஆனால் எங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு முரணாகவே தற்போது அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் எம்முடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு எம்மூடாக பதவிகளை பெற்றுவிட்டு தற்போது ஒப்பந்தங்களுக்கு முரணாக செயற்படுகின்றமையை ஏற்க முடியாது என்பதுடன் இந்த செயற்பாட்டை அவர்கள் தாமாகவே ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு மோசமான தீங்குகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை செய்யாதீர்கள் என்பதே. இந்த செயற்பாடுகள் சுமந்திரன் போன்றோரின் தமிழர் விரோத செயற்பாட்டை வலுப்படுத்துவதாகவே அமைந்துவிடும் என்றார். அக்டோபர் மாதம் 26ஆம் திகதி வடக்கு மாகாணத்தில் மன்னார் மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் 13 மணித்தியாலங்கள் மின்சாரம் தடைப்படும் என இலங்கை மின்சார சபையினர் அறிவித்துள்ளனர். மின் கட்டமைப்பில் அவசியம் தேவையான மாற்றத்தை கொண்டுவரவே இந்த மின்தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு அமைய குறைந்த தினத்தன்று காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் மின்சாரம் தடைப்பட்டிருக்கும். எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்கள் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி நீண்ட வார இறுதி இன்று தொடங்கும் நிலையில் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சிறப்பு பஸ் சேவைகளை ஆரம்பித்துள்ளது. அனைத்து போக்குவரத்து ஏற்பாடுகளும் கொழும்பில் உள்ள பஸ்டியன் மாவட்ட பஸ் நிலையத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்படும். குறிப்பாக
ஹட்டன், வெளிமடை, பதுளை, பசறை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பாதைகளில் அதிகளவு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் இலங்கை சமஷ்டி நாடாக மாற்றம் பெறும். அத்துடன் வடக்கு சுயாதீனமாக இயங்கத் தொடங்கும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்தால் இலங்கை சமஷ்டி நாடாக மாற்றம் பெறும். குறிப்பாக வடக்கு மாகாண சபை சுயாதீனமாக மாற்றம் பெறும். பின்னர் அவர்களின் தேவைக்கு ஏற்ப சட்டங்களை உருவாக்கவும் வழிகள் அமையும். இவ்வாறானதொரு நிலைமைக்கே பிரபாகரன் முயற்சித்தார். அதற்காக 30 வருடங்கள் போரிட்டார். போர் மூலம் அடைய முடியாமல் போனதை வேறு வழியில் அடைவதற்குரிய முயற்சியாகவே இது உள்ளது. எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது இலங்கையின் இறைமைக்கு விடுவிக்கப்படும் அச்சுறுத்தலாகும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சியை எதிர்வரும் 31ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நெவில் வன்னியாராச்சி கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெவில் வன்னியாராச்சி சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அக்டோபர் 2ஆம் திகதி முன்னிலையாகிய போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.